இன்றைக்கி வந்து ஆடிப்பெருக்கு இல்லைங்களா, அதனால் எது செஞ்சாலும் பெருகுமாமா. அதாவது நீங்கள் ஏதாச்சும் தொழில் தொடங்குறது, ஏதாச்சும் வேலை செய்கிறது, இது எல்லாமே பல மடங்காக பெருகுமாமா. இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம செய்கிறது. நான் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டிலையே சாமி கும்பிட்டாச்சு. என் வீட்டு சாமி ரூம் இது தான். இயேசு படம் எல்லாம் வச்சுருக்கேன். குபேரன் பொம்மை, அது வந்து மாரியம்மன் என்ன மாரியம்மன் பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் படம். இது வந்து பண்ணாரி மாரியம்மன் பார்த்துக்குங்க. காலையிலேயே எல்லாம் வச்சு, இது அன்னலக்ஷ்மி. காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டா, அதாவது கங்கையில் போய் பூவு முளைப்பாரி இதெல்லாம் தண்ணியில் விட்டு சாமி கும்பிடுவாங்க. நம்மளுக்கு அதுக்கு வசதி இல்லைன்னுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பூவெல்லாம் போட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் அந்த மாதிரியே செஞ்சுருவோம் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே தண்ணி வச்சு பூவெல்லாம் போட்டு கும்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து கடையில் வந்து இன்றைக்கி எது வாங்கினாலும் பெருகுமாம். அதாவது தங்கம் வெள்ளி எல்லாமே. ஆனால் தங்கம் வெள்ளியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது தங்கம் வைக்கிற விலைக்கு. அதனால் வந்து நம்ம உப்பு, மஞ்சள், குங்குமம் இது வாங்கி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், குங்குமம், இது ஒரு மஞ்சள் பாக்கெட் தான். இதை வாங்கி வச்சு சாமி முன்னாடி வச்சு நான் கும்பிட்டுட்டேன். அவ்வளோதான், என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சோடனே அடுத்து சமையல் வேலைக்கு போயிட்டேன். இனிய ஆடிப்பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். பார்த்திங்களா, நான் இப்போ வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் பொடியெல்லாம் போட்டு வச்சதுன்னா அது எப்போவோ அரைச்ச பொடி, மணமெல்லாம் போயிருக்கும். ஆனால் நீங்கள் வைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்து நீங்கள் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும், அருமையாக இருக்கும், ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அதாவது மல்லி, சீரகம், மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதை தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக வச்சுக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதையெல்லாம் வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு மட்டன் போட்டு தாளிக்கணும். அதை பிறகு காட்டுகிறேன், சரிங்களா? இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அடுத்து கறியை போட்டுக்கலாம். தக்காளி நிறையா போட வேண்டாம், அரைக்கிற கொஞ்சம் வச்சுட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கறி வந்து நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து கறி 5-6 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. நீங்கள் எப்போ மட்டன், சிக்கன், நான்வெஜ் எது செஞ்சாலும் ஒரு உருளைக்கிழங்கு அது கூட போடுங்க. நானும் ஒரு இடத்துல தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லதாம்மா இது ஜீரணத்துக்கெல்லாம். நான் அதுலேருந்து எது செஞ்சாலும் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி அதில் போட்டுருவேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசால் பார்த்திங்கன்னா இந்த மசாலா சேர்த்திக்குவோம். மசாலா சேர்த்தி இதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி இதெல்லாம் கலந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணி, தேவையான அளவு உப்பு எல்லாமே கலந்து கறிக்குழம்பு கலந்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு சிலர் வந்து அதுக்கப்புறமும் ஒரு 2-3 விசில் விடுவாங்க. ஆனால் நான் விசில் விட மாட்டேன். இப்படியே ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துருவேன்.
சூப்பராக இருக்கும். எப்போவுமே நீங்கள் இட்லிக்கு கறி குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா இட்லிக்கு நிறைய குழம்பு இழுக்கும். நான் இப்போ இட்லிக்கு தான் கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். மை ஃபேவரேட் உணவுன்னு எடுத்துக்கிச்சுன்னா இட்லி கறி குழம்பு தான். எனக்கு மற்ற எந்த உணவுமே எனக்கு பிடிக்காது. அட்லீஸ்ட் பிரியாணி கூட பிடிக்காது. எனக்கு இந்த கறி குழம்பு, இட்லி அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் எப்போவுமே ஆடிப்பெருக்கன்னைக்கு மட்டன் குழம்பு இட்லி இல்லாமல் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வகையில், நான் சின்னதாக இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச வகையில் எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு இட்லி தான் செய்வாங்க. நானும் தொடர்ந்து அதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இட்லி செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காக்காய்க்கு நம்ம இட்லியும் மட்டன் குழம்பும் கொண்டு வைக்கிறோம். எப்போவுமே எனக்கு காலையில் நேரம் காக்காய்க்கு சாப்பாடாக எது செஞ்சாலும் வைக்கிறது வழக்கம். இன்றைக்கும் மட்டன் கறி குழம்பு வைக்கிறோம். நீங்கள் எது செஞ்சிங்கனாலும் கொஞ்சம் வாயில்லாத ஜீவனுக்கு ஏதாச்சும் வெய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 சர்க்கரை எடுத்து எறும்பு குழியில் போடுங்க, அல்லது 5 அரிசி போட்டு வைங்க. எது செஞ்சாலுமே நல்லது. அதுகளுக்கு உணவு கொடுக்குற மாதிரி ஆகும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இட்லி கறி குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த இட்லி கறி குழம்புக்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? குட். இப்போ நம்ம யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா காசு இல்லாமல் கிடைக்கிறது அந்த அட்வைஸ் மட்டும்தான். நம்ம யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக சொல்கிறதையெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கேட்கணும். ஆனால் கேட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா செய்யலாம். இல்லைன்னுச்சுன்னா நம்ம அதைய நல்லா இது பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னுச்சுன்னா நம்ம அதை விட்டுறலாம். யாரும் சொல்கிறத அப்படியே கேட்டாகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? என்னோடய ஆடி ஸ்பெஷல் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் இட்லி கறி குழம்பு சாப்பிட்லாம். நான் விளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.